வசியம்னா என்ன? வசியம் யாருக்கு பண்ணால் பலித்தமாகும், யாருக்கெல்லாம் வசியம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அந்த பதிவு எதற்காக அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் வசியம் பண்ணி கொடுங்கன்னு பல பிரச்சனைக்காக வர்றாங்க. அவங்களுக்காக மட்டுமே தான் அந்த பதிவு. முன்னோர்களும் சரி, சித்தர்களும் சரி, அந்த காலத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் சரி, சந்தோஷத்துக்காக மட்டுமே தான் அந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சாலும் சரி, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சாலும் சரி, உடனே அவங்க தன்வசப்படுத்திக்கணும், நமக்கு வசியம் ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது மிகவும் தவறான ஒரு விஷயம். அதை நம்ம செஞ்சு கொடுக்கறதும் கிடையாது. கணவனால மனைவிக்கு பிரச்சனையா, மனைவினால கணவனுக்கு பிரச்சனையா, தவறான வழிகளில் போறாங்களா, அவங்களுக்காக மட்டுமே தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். காதலர்களுக்கும் நம்ம சேர்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். காதலர்கள் பொண்ணுனால பையனுக்கு பிரச்சனையாகி பிரிஞ்சிடறாங்க. 2 பேரும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையை எடுத்து பார்க்குறோம். பெற்றோர்கள் சம்மதத்தோடு நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கும் நம்ம நல்ல விஷயத்துக்காக நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது தவறான விஷயத்துக்கு நம்ம வசியத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அது பலித்தம் ஆகாது. கணவன் மனைவிக்கு நேர்மையான விஷயத்துக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு அந்த வசியன்றது நமக்கு பலித்தம் ஆகும். நல்ல விஷயத்துக்காக வாங்க, கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிறைய யூடியூப் சேனலில் லெமனை வச்சு வசியம் பண்ணலாம், கிராம்பு வச்சு வசியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குமான்றது கேள்விக்குறி தான். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு மாற்ற முயற்சி பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு மட்டும் வசியம் பண்ண பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.